ஹாய் மக்களே, இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் சீக்கிரமாக இருந்துச்சு. நம்ம அடுப்படி வேலையை தொடங்கியாச்சுங்க. வெளியில் வந்து பார்த்தா கிளைமேட் இப்படி தாங்க இருக்குது. கொஞ்ச நேரம் பளிச்சுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் இருட்டாயிருது. இந்த மாதிரி தான் வெதர் இருக்குது. ஆனால் மூணாரில் வந்து மழை தான் பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு பொங்கி முருங்கைக்காய் காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். முருங்கைக்காய் நேற்றுக்கு 200 காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த வீடியோவை நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். முருங்கைக்காய் வந்து டக்குன்னு வாடிருங்க, அதனால இதை வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் வச்சு தாங்க காரக்குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காவை வந்து இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அது மேலேயும் லேசாக நம்ம கீறணும் அப்படின்னா அந்த மசாலா வந்து உள்ளே போங்க. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம குழம்பு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் தேவையில்லை. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, எப்பயும் போல் வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, புளிக்குழம்பு பொடி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம குழம்பு வந்து கூட்டி வைக்க போகிறோம். அது என்னன்னு தெரிலங்க, இந்த சொசைட்டியில் நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கட்டாயம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதே புரியவே மாட்டேக்கு. இப்போ நான் ஒரு வாரத்துக்கு மேலே கடைக்கு போகலை. அப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஏகமாக காசு வருது, அதுலேருந்து சம்பாத்தியம் வருது, இதுலேருந்து சம்பாத்தியம் வருது, அதனால தான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பேசுகிறாங்க. நான் இந்த ஒரு வாரமாக வீட்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் டெய்லி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீட்டிலேருந்து நான் உட்காந்ததே கிடையாது. தோட்டத்து வேலை அப்படியே, வீட்டில் இருந்தாலும் வீட்டு வேலை, இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் என்கிட்ட டைரெக்டாக வந்து சொல்கிறாங்க, என்னம்மா உனக்கு யூடியூப்பில் ஒரு 1,00,000 சம்பளம் வருமா, இன்ஸ்டாகிராமில் 1,00,000 வருமா, உனக்கு என்ன ராசாத்தி, வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம், 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற ஆட்கள் கிட்ட நீங்கள் சொல்கிறது தப்பு, யூடியூப்பில் 1,50,000 வருது, இன்ஸ்டாகிராமில் 1,50,000 வருது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க நம்மளை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு நம்ம தூக்கத்தை கெடுத்துருவாங்க. அப்படி கேட்குற ஆட்கள் கிட்ட இந்த மாதிரி இல்லாத அமௌண்ட்டை சொல்லி விட்டோன்னு வைங்களேன், அவங்க ஒரு 4 நாள் தூங்காமல் இருக்கட்டும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சோசியல் மீடியாவை ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். யூடியூப்லலாம் $100 எட்டுறதுக்கே நம்ம படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டோன்னா நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. நாம் நல்லா இருந்தால் மட்டும் நம்மளையே நொய் நோன்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குங்க. இதில் வீடியோஸ் போடுறவங்களுக்கு கட்டாயமாக தெரியும் அதில் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும், எவ்வளோ நெகட்டிவ் இருக்கும், எந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், எப்படி வீடியோ எடுக்கணும், வியூஸ் போகணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க ஈஸியாக வாயில் எனத்தையாவது ஒன்று சொல்லி விட்டுட்டு நம்ம தூக்கத்தை கெடுத்துடுறாங்க. இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம இப்படிதான் ஃபேஸ் பண்ணணும். இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கண்ணா கடவுளுடைய அருளும் எங்க எல்லாருடைய விஷயமும் கண்டிப்பா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.